சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, பாஜக தலைவர் அண்ணாமலை, அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா, முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேசிய மக்கள் அணி தலைவி வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், உட்கட்சி தேர்தல் பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர். இதில் உறுப்பினர் சேர்க்கை, உட்கட்சி தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, அண்ணாமலையின் லண்டன் ரிட்டனை தொடர்ந்து பல அதிரடியான முன்னெடுப்புகள் இருக்கும் என்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள். அவர்கள் இது குறித்து விரிவாக பேசிய போது, தற்போது எங்கள் கட்சியில் உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது. டிசம்பர் மாத 2வது வாரம் தொடங்கி மண்டல மாவட்ட தலைவர்கள் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தற்போது 66 மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை 85ஆக உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சென்னையில் தற்போது 7 மாவட்டங்கள் இருக்கின்றன. அது 9 அல்லது 10 மாவட்டங்களாக உயர்த்தப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, தற்போது உள்ள மாவட்ட தலைவர்களில் பெரும்பாலும் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் 25 முதல் 30 பேர் மாவட்ட தலைவர்களாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதாவது 30% பதவிகள் இளைஞர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில மாவட்ட தலைவர்கள் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டது, பணத்தை சரியாக செலவு செய்யாதது என பல்வேறு பிரச்சனைகள் உண்டானது. அதற்காகவே இந்த ஏற்பாடு. அது மட்டுமல்ல, எண்மண் எண் மக்கள் யாத்திரை 2.0 தொடங்க இருக்கிறது. ஜனவரியில் மீண்டும் அண்ணாமலை அண்ணனே மாநில தலைவராக அறிவிக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து அவர் இந்த பயணத்தை தொடங்குவார். கடந்த முறை போலல்லாமல் இந்த முறை தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் வரை அண்ணன் யாத்திரை செல்ல உள்ளார். 2026 தேர்தலுக்கு முன்பு வரை இந்த யாத்திரை இருக்கும். விஜயின் வருகைக்கு பிறகு எங்கள் பக்கம் வந்த இளைஞர்கள் கொஞ்சம் மாற்றி யோசிக்க தொடங்கியுள்ளனர். அதை முறியடிக்கும் விதமாக எங்கள் அண்ணனின் பயணம் இருக்கும். ஆனால் அதிரடியாக இருக்கும் என்கிறார்கள்.